தேவனுடைய விலையேறப்பெற்ற நாமம் மையப்படுவதாக. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த உலகத்தில் வாழக்கூடிய நாம் எல்லாரும் நம்மை நேசிக்கணும்னு நம்ம நினைக்கிறோம். எல்லாரும் நம்மிடத்தில் அன்பாக இருக்கணும்னு நம்ம நினைக்கிறோம். எல்லாரும் நம்மிடத்தில் சந்தோஷமாக பேசணும்னு நினைக்கிறோம். எல்லாரும் நம்மை பாராட்டணும்னு நினைக்கிறோம். எல்லாரும் நமக்கு உதவி செய்யணும்னு நம்ம நினைக்கிறோம். மற்றவங்களால நம்மிடத்தில் நல்ல வழியாக நடந்துக்கணும்னு நினைக்கிறோம். இதெல்லாம் நல்ல காரியம், தப்பே இல்லை. ஆனால் அதே சமயத்தை நம்ம அவங்களிடத்தில் எப்படி நடந்துக்கிறோம்னு சிந்திச்சு பார்க்கணும். நம்ம அவர்களுக்கு நல்ல செஞ்சால் தான் அவர்களும் நமக்கு நல்ல செய்யணும்னு நினைப்பாங்க. நம்ம இடத்துல அன்பாக பேசினா தான் அவங்க நம்ம இடத்துல அன்பாக பேசுவாங்க. மற்றவர்களை நாம் பாராட்டினால்தான் அவர்கள் நம்மை பாராட்டுவார்கள். மற்றவர்களுக்கு நாம் நன்றி சொன்னால் தான் அவர்கள் சந்தர்ப்பத்தில் நமக்கு நன்றி சொல்வார்கள். இல்லைன்னா அதுக்கு நேர் மாறாதான் நடக்கும். பாருங்க, இதை குறித்து வேதம் சொல்லுகிறது. மத்திய சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்ய விரும்புகிறீர்களோ அவைகளையே நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். மனுஷன் நமக்கு என்ன செய்யணும் நம்ம விரும்புகிறோமோ அதையே நம்ம மற்றவர்களுக்கு செய்யணும். அது ஒரு நல்ல காரியம். அப்போ தான் நம்முடைய வாழ்க்கையில் அப்படி காணப்படும், அந்த சந்தோஷமாக இருக்க முடியும். பாருங்க, ஒரு சின்ன ஒரு கதை எனக்கு ஞாபகத்துக்கு வருது, அதை சொல்ல விரும்புகிறேன். பாருங்க, ஒரு பெரிய மாநகரம், அதாவது லண்டன் மாநகரம். அந்த லண்டன் மாநகரத்தில் ஒரு பெரிய 1000 மாளிகை இருந்தது. 1000 கண்ணாடிகள் கொண்டு ஒரு மாளிகை இருந்தது. அந்த மாளிகையை ஒரு நாய் கேட்டு பிடிச்சான். ஒரு அழகான நாய். அது ரொம்ப சந்தோஷத்தோடு எப்படியா அந்த மாளிகை போய் அந்த 1000 கண்ணாடியை பார்க்கணும், அது எப்படி இருக்குன்னு பார்க்கணும், அவனோடு ஓடி போய் ஆள் இல்லாத நேரத்தில் அப்படியே போய் கதை வழியை எட்டி பார்த்தான். எட்டி பார்த்த உடனே அங்கே 1000 கண்ணாடிகளிலும் அந்த நாயுடைய முகங்கள் அப்படியே பிரதிபலித்தது. அது ரொம்ப சந்தோஷமா சுற்றி பார்த்தான். பார்த்துட்டு ஆஹா வெரி குட், அழகா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா சிரிச்சுட்டு ஒன்று சொல்லிச்சான், நான் அடிக்கடி உன்னை வந்து பார்க்க வருவேன், 1000 நாய்கள் தெரியுது இல்லையா, ரொம்ப சந்தோஷம்னு சொல்லிட்டு திரும்பி ஓடிச்சான். ஓடி போன நாய் எதுக்கு ஒரு நாய் வந்துச்சான். அந்த நாய்கிட்ட சொல்லிச்சான், அங்கே ஒரு 1000 கண்ணாடிகள் கொண்ட மாளிகை இருக்கு, அந்த மாளிகை நீ பார்த்தா ரொம்ப அதிசயமா இருக்கும், போய் பார்த்து வா அப்படின்னு சொல்லிச்சான். அந்த நாய் எப்படி இருந்துச்சு தெரியுமா? மூஞ்சி எந்த நேரம் தொங்க போட்டுக்கிட்டு இருக்கும், ஒரு நீண்ட முகத்தோட இருக்கும், அது எப்போ பார்த்தா உருன்னு பார்க்குமா. அந்த நாய் அப்படியே மெதுவாக போய் நான் அந்த 1000 கண்ணாடி கொண்ட மாடியை பார்க்கணும்னு சொல்லி மேலே ஏறி அந்த கதை வழியாக அப்படியே எட்டி பார்த்தான். பார்த்தோன்னா அதோட நீண்ட முகம், அது உருன்னு அந்த காணப்படக்கூடிய அந்த முகம் எல்லாம் பார்த்தோன்னே என்ன இப்படி இருக்குது அப்படின்ட்டு அப்படியே முறைச்சி பார்த்தான். வந்து 1000 நாய்கள் அப்படியே அந்த கண்ணாடி தெரியும் இல்லையா, 1000 நாய்கள் அப்படியே அதை முறைச்சி பார்த்தேன். இது என்னது அப்படி விட்டுட்டு ஒன்று அப்படியே கொண்டு குறைச்சு என்ன இது அப்படின்ட்டு வேகமாக திரும்பி கீழே ஓடியாந்துருச்சான். ஆமன் பாரதி விட பிள்ளையில அந்த முதல் நாய் செய்த காரியம், அது மகிழ்ச்சியோடு அந்த கண்ணாடியை பார்த்துச்சு, சந்தோஷமாக பார்த்துட்டு திரும்பி பார்த்துட்டு ரொம்ப தேங்க்ஸுங்க மாதிரி ஒரு மனசில் ஒரு சொல்லிட்டு அப்படியே திரும்பி வந்துருச்சு. அதோடைய முகத்தோற்றம் 1000 நாய்களோட முகத்தோடு அப்படி தெரிஞ்சது. ரெண்டாவது போன நாய் அந்த நீண்ட முகத்தோடு, அந்த தொங்குன முகத்தோடு, உருங்கிற பார்வையோடு அது பார்த்தனால அதே தான் அங்கேயும் பிரதிபலிச்சான். அன்பான தேவனுடைய பிள்ளை, நம்முடைய வாழ்க்கையில் நாம் எப்படி நடந்து கொள்கிறோம் என்பதை நம்முடைய முகம் பிரதிபலிக்கும் என்பது சந்தேகமே கிடையாது. மற்றவர்களை நம்ம முறைச்சு பார்த்தோம்னா மற்றவர்களும் முறைச்சு தான் பார்ப்பாங்க. மற்றவரிடத்துல ஒரு புன்முறுவலோடு பார்த்தோம்னா மற்றவர்கள் நம்ம புன்முறுவலோடு பார்ப்பாங்க. மற்றவர்கள் நல்ல காரியத்தை நம்ம பாராட்டோம்னா நம்ம பாராட்டுவாங்க. மற்றவர்கள் செய்கிற காரியத்தை நம்ம நன்றி சொன்னோம்னா அவங்களும் நமக்கு நன்றி சொல்லுவாங்க. மற்றவர்களுக்கு அன்பா பழகணும்னா அவங்களும் நம்ம அன்பா பழகுவாங்க. அதுதான் வேதம் சொல்லுகிறது. மத்திய சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வாசிக்கிறோம். மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்ய விரும்புகிறீர்களோ அவைகளையே நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். ஆமாம் பாரதியோட பிள்ளைல நானும் நீங்களும் மற்றவரிடத்தில் அன்பாய் பேசி அன்பாய் நடந்து மற்றவர்களுக்கு உதவி செய்து மற்றவர்களை இன்முகத்தோடு வரவேற்கிற பொழுது அவர்களும் நம்ம இடத்துல அன்பாய் நடந்து கொள்வார்கள். அதுதான் ஒரு கிறிஸ்தவ விசுவாச வாழ்க்கையினுடைய ஒரு வெளிப்பாடு. அதான் ஒரு சாட்சியான வாழ்க்கை. அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து கர்த்தருடைய நாமத்தை மேம்படுத்த கர்த்தர் நமக்கு உதவிவராக. ஆமே. ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிறதான அன்பான தகப்பனே, இந்த அருமையான வேலைக்காக நாங்கள் நன்றி உள்ளத்தோடு துதிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த செய்தியை கேட்க ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசீர்வதிப்பீராக. அவர்களும் தங்களுடைய வாழ்க்கையில் மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்ய விரும்புகிறீர்களோ அவைகளே நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள் என்ற அந்த கற்பனையை ஆண்டவர் தங்களுடைய இதயத்தில் வைத்து மற்றொருத்தை அன்பாய் ஞானமாய் ஆண்டவரை நன்றியுள்ளத்தோடு பாராட்டுதலோடு இன்முகத்தோடு ஆண்டவரை பேசி பழகக்கூடிய மனப்பக்குவத்தை அடியாரில் தரும்படியாக உடைய பாவம் பணிந்து வேண்டு செய்வோம்.
நீர் அப்படியே சேர்க்க நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து என்பது நாமத்தில் கெஞ்சி மன்றாடி கேட்டுக்கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.